வணக்கம். இந்திய செய்திகள். கோவை மேட்டுப்பாளையம் சாலை நரசிம்மநாயக்கன் பாளையத்தில் உள்ள மத்திய ரிசர்வ் போலீஸ் படை பயிற்சி மையத்தில் சிறுதுளி நிறுவனம் நீர் பாதுகாப்பு மற்றும் மரக்கன்றுகள் நடல் ஆகிய மேம்பாட்டு பணிகளில் தொடர்ந்து முன்னணி பங்காற்றி வருகிறது. 2019ஆம் ஆண்டு முதல் மத்திய ஆயுதப்படையுடன் இணைந்து சிறுதுளி நிறுவனம் 53,500 மரக்கன்றுகள் நட்டதோடு 5 மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் மற்றும் 2 கூரையடி தொட்டிகள் அமைத்துள்ளது. இந்த பசுமை பயணத்தில் அடுத்த கட்டமாக சிறுதுளி HCL அறக்கட்டளையின் 49வது ஆண்டு விழாவை முன்னிட்டு 5,000 மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியை மத்திய ரிசர்வ் போலீஸ் படை மையத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஸ்ரீ சிஸ்ராம், துணை தளபதி சிஸ்ராம், CRPF போல் நிறுவனத்தின் இணை இயக்குனர் சிமி சூரி, இணை மேலாளர் டாக்டர் சுகந்தா, ஷாம் சுந்தர் கலந்து கொண்டனர். சிறுதுளி நிறுவனத்தில் இருந்து வழிகாட்டுதல் குழு உறுப்பினர் வி சந்திரசேகர், சிறுதுளி அபேக் உறுப்பினர்கள் மற்றும் சிறுதுளி ஊழியர்கள் PSGR கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரி, SNS தொழில்நுட்ப கல்லூரி, CMS அறிவியல் மற்றும் வணிக கல்லூரி ஆகிய கல்லூரிகளில் இருந்து 240 ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சமூக நல பங்காற்ற இந்த மரம் நடுதல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மொத்தம் 300 பேர் HCL பவுண்டேஷன், சிறுதுளி மற்றும் கல்லூரி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்று இம்மர நடவு முயற்சிக்கு உறுதுணையாக இருந்தனர். இந்த மாபெரும் பசுமை இயக்கம் சமூக பங்கேற்பின் முக்கியத்துவத்தையும் நிலத்தடி நீர்வளங்களை மீட்டெடுக்கும் முக்கியமான கட்டத்தையும் அடையாளமாக கொண்டது. நிலத்தடி நீரை சீர்படுத்தவும், நிலம் மற்றும் நீரை சீராக பயன்படுத்தவும், உயிரினங்களுக்கு உகந்த இடவசதிகளை உருவாக்கவும் இது ஒரு நல்ல வழிகாட்டி நிகழ்வாக அமைந்துள்ளது. சிறுதுளி ஒருவருக்கு ஒரு மரம் என்கின்ற ஒரு பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. இப்போ கோயம்புத்தூரில் ஒவ்வொருத்தரும் ஒரு மரம் நடந்துகிறாங்க. இதில் ஒரு நோக்கத்தில் இது வரைக்கும் 9 லட்சம் மரக்கன்றுகள் கோயம்புத்தூரை சுற்றி நடப்பட்டிருக்கின்ற மியாவாக்கி இருக்கிறாங்க. ஸோ பல்வேறு இடங்களில் நடப்பட்டிருக்கு. அதில் ஒரு பகுதியாக இது நம்ம CRPF கேம்பஸில் ஏற்கனவே 53,000 மரங்கள் நடப்பட்டிருக்கு. அதில் HCL ஃபவுண்டேஷன் எங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்திருக்காங்க. இன்றைக்கி 10,000 மரங்கள், அதாவது 49வது ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடும் வகையில் HCL ஃபவுண்டேஷன் இன்றைக்கி 10,000 மரங்களை இங்கே நடுறாங்க. அது முதற்கட்டமாக இன்றைக்கு நம்மளுடைய ஜவான்கள் ஒரு 1000 மரக்கன்றுகளை இன்று மட்டும் நடுறாங்க. இதை அடுத்து ஒவ்வொரு நாளும் 10,000 மரங்கள் ஒரு 15 நாட்களுக்குள் இது நடப்பட்டு நிறைவு செய்யப்படும். க்ரீன் கவர் 33% அரசாங்கம் சொல்கிற அந்த இதை மீட் அவுட் பண்ணுறதுக்காக மிக அதிவிரைவாக சிறுதுளி மரங்களை நட்டு கொண்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். யாரா சார் சப்போர்ட்டுக்கு வந்துருக்கு? HCL ஃபவுண்டேஷன் இப்போ நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்ஃபோசிஸ் பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம எண்ணற்ற அதர் கார்ப்பரேட் கம்பெனிஸ் எல்லாம் அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் தன்னார்வலர்கள் வந்திருக்காங்க. பொதுமக்களும் நாங்கள் 50 மரம் நடணும், 25 மரம் நடணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கும் நாங்கள் ப்ரொவிஷன் வச்சுருக்கோம். ஸோ எல்லோரும் மரம் நடணுங்கிறதுல ரெண்டாவது கருத்தே கிடையாது. நம்ம நேச்சரை காப்பாற்றுறது ஒவ்வொருத்தருடைய கடமையாக இருக்கிறங்காட்டி எல்லாருக்கும் வாய்ப்பு தரும் வகையில் சிறுதுளி அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கு. கல்லூரி மாணவர்களோட பங்கு இதில் எப்படி இருக்கு? நிச்சயமாக. என்ன நம்ம வருங்காலத்தை காப்பாற்றுறவங்க அவங்க தான். அதனால் கல்லூரி மாணவர்களுக்கு தான் இந்த அவேர்னஸை கொண்டு போகணும். இன்றைக்கி நம்ம கேட்கும்போது நிறைய பேர் ஒரு மரம் கூட இது வரைக்கும் நட்டதில்லைங்கிற அந்த செய்தி நமக்கு தெரிய வருது. ஸோ ஒவ்வொருத்தரும் மரம் நடணுங்கிறதுக்காக ஒரு வாய்ப்பாக இதை நம்ம அமைத்து கொடுக்குறோம். இந்த மரம் நடுவதை பற்றியான ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு அவங்கள்ட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் போது அவங்க நாளைக்கு எங்கேயாவது ஒரு பெரிய கம்பெனிகளில் போய் வேலை செய்யும் போதோ அல்லது அவங்க எங்கேயாவது வாழ்கிற இடத்துலையோ மரம் நடுதல் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத இதன் மூலமாக அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. தேங்க்யூ. Deputy Commandant Shisram working here since 3 years, and today as we know that HCL is celebrating its Foundation Day 49th. We are lucky to have these two agencies, Sirthuli and HCL, working together for plantation and greener camp. So this is our responsibility to plant a tree, and we should cooperate in every field.
they are working extremely well, and Sirthuli has been working in since 2003 here, and HCL, no doubt they are doing larger part of their social responsibility here. They have planned for 40,000 saplings to be planted on this occasion. Many more to come. Thank you so much HCL, and thank you so much Sirthuli.